ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சைட் டிஷ் வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 4 எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து கொஞ்சமாக மேலே எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியிலையுமே இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க அடுப்பில். இதில் நம்ம எண்ணெய் தடவி எடுத்த தக்காளி எல்லாத்தையுமே மேலே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கம்மியாகவே போதும்னு நினச்சிங்கன்னா 1 இல்லை 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தக்காளியை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். அது வெளியில் இருக்கிற தோல் எல்லாமே நல்லா சுருண்டு தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. மிளகா வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும், கலர் மாறி வந்துடும். அதனால் மிளகா வந்து ஓரளவு கலர் மாறவுமே இதை வந்து எடுத்துடலாம். தக்காளி மட்டும் கூட கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ள வரைக்கும் ஓரளவு நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே தோல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இது கூடவே இந்த வெள்ளைப்பூடோடு சேர்த்து இன்னும் 2 பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெளியில் தோல் வந்து நல்லா அந்த மாதிரி கலர் மாறி நல்லா டார்க் ஆகிற வரைக்குமே சுட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வந்து கலர் மாறினதும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா சூடு ஆறினதும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தோலை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி தோலை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. மிளகாவையும் நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கிற தக்காளியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வந்து பேஸ்ட்டாக மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் முழுசாக மசிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நல்லா கட் பண்ணி போட்டு கூட மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா மசிச்சுக்கலாம். இதில் நம்ம சுட்டு எடுத்த வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். கூடவே நம்ம சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு 1, 2 மசிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டு நல்லா கலந்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இட்லி தோசைக்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.